தமிழ் சினிமா யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மாடர்ன் டிஜிட்டல் மீடியா சார்பாக எஸ் ஜெகநாதன் சார் தயாரிப்பில் டப்பாங்குத்து திரைப்படம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வெளியாகிருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட தமிழ் கலாச்சாரம், நாட்டுப்புற பாடல் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இதை மீட்டெடுக்கிறதுக்காக தான் நம்மளோட அறிமுக இயக்குனர் ஆர் முத்துவீரன் அவர்கள் பாடல் எழுதி இயக்கியும் இருக்காருங்க. சரிங்க, இன்னைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு வர்ற மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரிஷ். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்தேன். ஸோ அந்த படத்தோட நேம் தான் டப்பாங்குத்து. ஸோ அதை உங்ககிட்டே நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக இந்த படத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னா, ஸோ இந்த படத்தில் இந்த நாட்டுப்புற பாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனை வகை இருக்குது அப்படின்றது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. அதாவது இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலையுமே இல்லாமல் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 15 நாட்டுப்புற பாடல்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா பாட்டுமே கதைக்கு கொஞ்சம் கூட தொய்வே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக டைரக்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸில் பாட்டு எல்லாமே ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. டப்பாங்குத்து படம் பார்த்தேன். படம் அற்புதம், சூப்பரா இருக்கு. ஒரு நாட்டுப்புற கலைகள், நாட்டுப்புற நடனங்கள்லாம் எப்படி இருக்குமோ அப்படியே தத்ரூபமா நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. மிகைப்படுத்தி சொல்லவில்லை. படம் பார்த்து ரசியுங்கள், பின்னர் நான் சொல்வதை நீங்கள் ஆமோதிப்பீர்கள். டப்பாங்குத்து படம் பார்த்தேன், சூப்பர். டப்பாங்குத்து படத்தை பார்த்தேன், அடிபடி சூப்பர். டப்பாங்குத்து படம் ரிலீஸ் இருக்குது, படம் பார்த்தேன். படம் பிரமாதமாக இருக்குது. டப்பாங்குத்து படம் செம சூப்பராக இருந்ததுங்க. டப்பாங்குத்து படத்தோட பாடல் வரிகள் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். சூப்பர். ஹாய், நான் இன்றைக்கி டப்பாங்குத்து படம் பார்த்தேன். உண்மையாக சொல்லப்போனால் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கிளைமேக்ஸில் பாட்டுலாம் வேறு லெவலில் இருக்குது. நாட்டுப்புற பாடலில் இத்தனை பாட்டு இருக்குன்னு அந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். பேசுறது இங்க இருக்க எல்லா ஆட்டக்காரங்களையும் பேசுற மாதிரி கேவலமா இருக்கு. தர்மலிங்கத்தை எதிர்த்து நீங்க நிகழ்ச்சிக்கு வருவீங்களா? டப்பாங்குத்து படத்தை பார்த்தேன், சூப்பராக இருக்கு. டப்பாங்குத்து பாட்டு நல்லா செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா கேட்க நல்லா சாங்ஸ்லாம் ஒரு வாட்டி செம்ம ஹிட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. பார்க்கறது ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். சரிங்க, படம் பாருங்க, சூப்பராக நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கு படம், மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்கும். டப்பாங்குத்து படம் செம்மையா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சாங்லாம் வேற லெவல், சூப்பர் படம். டப்பாங்குத்து படம் நல்லா இருக்கு, வேற லெவலில் இருக்கு. அதில் பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. டப்பாங்குத்து படம் பார்த்தேன், படம் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பாருங்கள், சாங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நான் எதை பற்றி பேச போகிறோன்னா, டப்பாங்குத்து படத்தை பார்த்தேன், கிளைமேக்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. குடும்பத்தோடு போய் பாருங்கள். டான்ஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. நாட்டுப்புற பாடல் எத்தனை இருக்கோ எல்லாமே அந்த ஒரு படத்தில் போட்டிருக்காங்க. மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு இதோ மாதிரி வீடியோ போடுங்க. தேங்க்யூ, பாய். டப்பாங்குத்துன்னு என்ன படங்க, சான்ஸே இல்லைங்க. அதுவும் கிராமத்து பாடல்கள் இத்தனை வகை இருக்குன்னு இந்த படத்தை பார்த்தாங்க தெரியுது. அதுவும் கிளைமேக்ஸில் ஐயோ ரொம்ப அருமையான சாங்க. டப்பாங்குத்து படம் பார்த்தேன், பாட்டு காமெடிலாம் சூப்பராக இருக்கு, பார்க்கலாம், சூப்பராக இருக்கு.